Hi friends, welcome to Kovai kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோதுமை மாவை வச்சு ஒரு போண்டா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் அரை கப் கோதுமை எடுத்திருக்கேன், 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், ரவை ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா கெட்டினா கரைச்சி வச்சுக்கோங்க. பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கெட்டினா கரைச்சி வச்சுக்கோங்க. சர்க்கரைலாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கான்னு. இந்த ஸ்வீட் வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம், மைதா மாவுலேயும் செய்யலாம். எந்த மாவு வீட்டில் இருந்தாலும் சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம போண்டா போட்டுடலாம். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக போடுங்க, இல்லை பெருசு பெருசாக வேணும்னா கூட பெருசு பெருசாக கூட போட்டுக்கலாம். சிலர் வந்து மாவு ரவை அதிகமாக போட்டுருவாங்க. ரவை அதிகமாக போட்டால் வராது, அது கொஞ்சம் கோதுமை கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ரவை அதிகமாக ஆயிடுச்சுன்னா மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சாஃப்டான இனிப்பு பணியாரம். அங்கே பாருங்கள், கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. சிம்பிளாக பண்ணக்கூடிய ஸ்வீட் இது. கோதுமை மட்டும் இருந்தால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.